ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டான சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சேமியா கிச்சடி உதிரியாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 250 கிராம் சேமியாவை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது வறுக்காத சேமியா. நீங்கள் வறுத்த சேமியா எடுத்துருந்தீங்கன்னா இதை திருப்பி வறுக்க தேவையில்லை. உங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக வரும். இந்த சேமியா கிச்சடிக்கு இது முக்கியமான டிப்ஸ். பொன்னிறமாக வறுத்த பிறகு இதை இன்னொரு பிளேட்டில் கொட்டி வச்சுடுங்க. அடுத்தது நம்ம எப்படி கிச்சடி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் முழு கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இந்த கரம் மசாலா எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிப்பிள்ளை இலை, 3 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை பெரிய துண்டுங்களாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2-3 புதினா இலையை பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். அடுத்தது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இந்த காயெல்லாம் வெந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை அது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நான் சொல்கிற டைமில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இதுதான் முக்கியமான டிப்ஸ். இந்த மாதிரி நம்ம தம் போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளோட சேமியா கிச்சடி நல்லா பொலன்னு வரும். அதே சமயம் சேமியா நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி சுத்தமாக வற்றி ட்ரையாக இருக்குது. நல்லா பொலன்னு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க.
கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸை புழிஞ்சு விடுங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எலுமிச்சை ஜூஸ் பிழிஞ்ச பிறகு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியா கிச்சடி பொலப்பலன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியா கிச்சடியை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமியா கிச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடையும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் சேமியா கிச்சடி ரொம்ப சூப்பராக தயாராகிடும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.